எல்லோருக்காகவும் ஓடுகிறீர்கள், எல்லோருடைய தேவைகளையும் கவனிக்கிறீர்கள். ஆனால் கடைசியாக எப்பொழுது கண்ணாடி முன் நின்று, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கிட்டீங்க? உலகத்தையே நேசிக்க தெரிந்த உங்களுக்கு, உங்களை நேசிக்க மட்டும் ஏன் இன்னும் நேரம் கிடைக்கவில்லை? வணக்கம், இது மனதின் வரிகள் பிரேமா. இன்றைக்கு நாம் பேசப் போவது ஒரு மிக முக்கியமான காதல் கதை. அது அடுத்தவரை நேசிக்கும் காதல் அல்ல, உங்களை நீங்களே நேசிக்கும் காதல். 2025 இந்த வேகமான உலகத்தில் பல பொறுப்புகளுக்கு இடையே நாம் தொலைத்துவிட்ட அந்த சுய அன்பை 2026 மீண்டும் மீட்டெடுக்கும் போகிறோம். 1. சுய அங்கீகாரம். நிஜ வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஒரு விசேஷத்திற்கு கிளம்பும் போது கண்ணாடியை பார்த்தால், ஐயோ கண்ணுக்கு கீழே கருப்பு வளையம் வந்துடுச்சு, முகம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு என்று குறைகளை தான் தேடுகிறோம். மாற்றம். இனி கண்ணாடியை பார்க்கும்போது, இந்த கண்கள் எத்தனை இரவு என் குழந்தைகளுக்காக விழித்திருக்கிறது, இந்த முகம் எத்தனை போராட்டங்களை சிரித்துக்கொண்டே கடந்திருக்கிறது என்று பாருங்கள். உங்கள் தழும்புகளும் கருவளையங்களும் உங்கள் வெற்றி கதையின் சாட்சிகள். அவற்றை நேசியுங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நிறம், உயரம், குறைகள் என அனைத்தையும் நேசியுங்கள். நான் பூரணமானவள் என்ற எண்ணம் உங்கள் மனதில் ஆழமாக பதியட்டும். 2. உங்களுக்கான நேரம். வீட்டில் எல்லாருக்கும் டிபன் கொடுத்தாச்சு, மதியம் லஞ்ச் ரெடி பண்ணணும், துணி துவைக்கணும். இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் பெண்களுக்கு நான் சொல்வது இதுதான். காலையில் எல்லாரும் எழுவதற்கு முன் அல்லது மதியம் எல்லாரும் ஓய்வெடுக்கும் போது அந்த ஒரு கப் காஃபியை மொட்டை மாடியிலோ அல்லது ஜன்னல் ஓரத்திலோ அமர்ந்து குடியுங்கள். அப்போது மொபைல் போன் வேண்டாம், யாருடைய நினைப்பும் வேண்டாம். அந்த தேநீரின் வாசனையை ரசியுங்கள். அந்த 20 நிமிடம் நீங்கள் அம்மாவோ மனைவியோ அல்ல, வெறும் நீங்கள் மட்டுமே. ஒரு நாளில் குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள். அது ஒரு நடைப்பயிற்சியாகவோ, புத்தகம் வாசிப்பதாகவோ, அல்லது அமைதியாக அமர்ந்து தேநீர் அருந்துவதாகவோ இருக்கலாம். இந்த உலகத்தின் சத்தத்தை நிறுத்திவிட்டு உங்கள் இதயத்தின் சத்தத்தை கேளுங்கள். 3. மன்னித்தல். பல பெண்கள், அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதோ, என் குழந்தையை சரியா வளர்க்கலையோ, என் கரியரை விட்டுட்டேனே என்று கடந்த காலத்தை தோளில் சுமந்து கொண்டு திரிகிறார்கள். ஒரு பழைய கிழிந்த சட்டையை எப்படி நாம் தூக்கி போடுகிறோமோ அப்படியே உங்கள் பழைய தவறுகளையும் தூக்கி போடுங்கள். அப்போது எனக்கு தெரிந்த அறிவு அவ்வளவுதான், நான் மனிதர்தான் என்று உங்களை நீங்களே மன்னித்து அணைத்துக் கொள்ளுங்கள். கடந்த கால தவறுகளுக்காக உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வதை நிறுத்துங்கள். மற்றவர்களை மன்னிப்பதை விட உங்களை நீங்கள் மன்னிப்பதுதான் மிகப்பெரிய காதல். மன அழுத்தத்தை வெல்ல 3 வழிகள். 1. வேண்டாம் என்று சொல்ல பழகுங்கள். உடல்நிலை சரியில்லாத போது கூட யாராவது தப்பா நினைப்பாங்களோ என்று கஷ்டப்பட்டு சமைப்பதும், உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு ஓடுவதும் மன அழுத்தத்தின் உச்சம். நிஜ வாழ்க்கையில் நோ சொல்வது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. என்னால் இன்று முடியாது, எனக்கு ஓய்வு தேவை என்று அன்பாக சொல்லுங்கள். உங்களை நேசிப்பவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். உங்களால் முடியாத விஷயங்களுக்கு அல்லது உங்கள் நிம்மதியை குலைக்கும் விஷயங்களுக்கு துணிச்சலாக வேண்டாம் என்று சொல்லுங்கள். மற்றவர்களை திருப்திப்படுத்துவதை விட உங்கள் மன அமைதி முக்கியம். 2. எண்ணங்களை எழுதுங்கள். பல நேரங்களில் நம்மிடம் பேசுவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். அப்பொழுது உங்கள் டைரியை உங்கள் தோழியாக்குங்கள். இன்னைக்கு ஆபீஸ்ல என் மேல தப்பு இல்லாமலேயே திட்டு வாங்கிட்டேன், மனசு கஷ்டமா இருக்கு என்று எழுதி பாருங்கள். அந்த பேனா முனையில் உங்கள் பாரம் இறங்குவதை உணர்வீர்கள். 2025 டெக்னாலஜி எவ்வளவு வந்தாலும் உங்கள் மனதை ஒரு காகிதத்தில் கொட்டுவது போன்ற ஒரு தெரபி வேற எதுவும் இல்லை. மனதில் பாரமாக இருக்கும் எதையும் ஒரு காகிதத்தில் கொட்டுங்கள். எழுதும்போது உங்கள் கவலைகள் பாதியாக குறையும். 2026 டெக்னாலஜி வளர்ந்தாலும் பேனாவும் பேப்பரும் தரும் நிம்மதி தனித்துவமானது. 3. நன்றி உணர்வு. வாழ்க்கை என்பது பெரிய வெற்றிகளில் மட்டுமில்லை. இன்று குழம்பு ருசியாக வந்திருப்பது, உங்கள் குழந்தை உங்களை பார்த்து சிரித்தது, எதிர்பாராமல் வந்த ஒரு பழைய தோழியின் அழைப்பு, இவற்றுக்கு நன்றி சொல்லுங்கள். மன அழுத்தம் வரும்போது, கடவுளே, என் வாழ்க்கையில் எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் இன்று எனக்கு 3 வேளை உணவு கொடுத்ததற்கும் இந்த அழகான நிழலுக்கும் நன்றி என்று சொல்லி பாருங்கள். உங்கள் மூளை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நேர்மறைக்கு தானாக மாறும். கவலைப்பட 1000 காரணங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி அடைய ஒரே ஒரு காரணத்தை தேடுங்கள். இன்று உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய நல்ல விஷயத்திற்காக நன்றி சொல்லுங்கள். அது மன அழுத்தத்தை கரைக்கும் மந்திரக்கோள். பெண்களே, நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தி அல்ல, மற்றவர்களுக்காக உங்களை நீங்களே கரைத்துக் கொள்ள. நீங்கள் ஒரு சூரியன். நீங்கள் பிரகாசமாக இருந்தால் மட்டுமே உங்கள் குடும்பமும் இந்த சமூகமும் வெளிச்சமாக இருக்கும். நிஜ வாழ்க்கை என்பது ஒரு சினிமா அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம் செதுக்கும் சிற்பம்.
அதில் வலிகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனால் உங்களை நீங்கள் நேசிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த வலியும் உங்களை முடக்க முடியாது. மன அழுத்தம் உங்களை சூழ்ந்தால் கண்களை மூடி ஆழ்ந்து மூச்சை இழுங்கள். உங்கள் கைகளை உங்கள் தோள்களில் அணைத்துக் கொண்டு சொல்லுங்கள், நான் இருக்கிறேன். எனக்காக நான் இருக்கிறேன். உங்களை நீங்கள் காதலிக்கத் தொடங்கும் அந்த நிமிடம் இந்த உலகம் இன்னும் அழகாக தெரியும். நினைவிருக்கட்டும், உங்களை விடச் சிறந்த துணை உங்களுக்கு யாரும் இருக்க முடியாது. இந்த வரிகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால், மனதின் வரிகள் பிரேமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பை பகிருங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.